30 செகண்ட் கூட என்னால் உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? மலை நல்லா இருக்கியா மலை? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டேயனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க தான். வரலாற்றுல கல்வெட்டுலாம் பொறிக்கணும். தம்பி படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான். வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம். அது இல்லாம பல சப்ஜெக்ட்ல என் சப்ஜெக்ட் தான் பாடம் சிப்ஸ். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க சிப்ஸ். கரூர்ல இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போறாங்க. இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போனதற்கு அரசு வேலை கொடுக்கறாங்க. அந்த அரசு வேலை என்பது லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவை பறிக்கிறது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. தமிழ்நாட்டில் மட்டும் 53 லட்சம் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தெருவில் திர்றான். அந்த பட்டதாரிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை உங்களை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு கொடுக்கறீங்களே, இது நியாயமா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். அவர்களுக்கு கருணை இருந்தால் உங்கள் பணத்துல கொடுங்க, உங்க நிறுவனத்துல வேலை போட்டு கொடுங்க. ஏன் நீங்க தான் கேரியரோட உச்சம். கேரியோட உச்சத்திலிருந்து 250 கோடி ரூபாய் ஜனநாயக சம்பளம் வாங்கினீங்கல்ல, அது ஆளுக்கு 10 கோடி கொடுங்க. எசமா போட்டுறோம், வணங்குறோம். எங்கிருந்து வருது? யார் அப்பா வீட்டு காசு இது? அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் 100 நாள் சாதனை என்ன பண்ணிருக்காங்கன்றத இப்ப நான் வந்து பட்டியலிட போறேன். இதை வந்து நீங்க பாருங்க. பையன் புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. அதாவது பாத்தீங்கன்னா கொலை, அதாவது 100 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 187 கொலை நடந்திருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா 358. அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188. அப்புறம் பாத்தீங்கன்னா லாக்அப் டெத் 9. அப்புறம் ஆணவ கொலைகள் 12. அதாவது பாருங்க, 100 நாட்கள்ல இவ்வளவு பெரிய சாதனைகள் வந்து பண்ணிருக்காரு. சோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கை தட்டிடலாம். உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. ஏன்னா எதுக்காக நான் இதை பதிவு பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப 358 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. இதான் நியாயமாடா? எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சராசரியா பார்த்தீங்கன்னா 183 குற்றங்கள் வந்து நடந்திருக்குங்க. ஓட்டு போட்டுதான் ஆகணும். நிறைய குழந்தைகள் வந்து என் மேல சத்தியம் பண்ணிட்டு போ, நீ விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா டேய், இத புடி. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. இப்போ ஊரெல்லாம் 100 நாட்கள் சாதனை 100 நாட்கள் சாதனைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. என்ன சாதனை பண்ணாரு? அனைத்து திமுக திட்டங்களையும் பேரை மாத்திட்டாப்புல. அவ்வளவுதான். சூப்பரா ஜிஜு. டேய் டேய், என்னடா கொஸ்டினே திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்க? டேய் எருமை மாடே, என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா கொஸ்டினே திரும்ப திரும்ப. உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படியாப்பட்ட அமைச்சர்களை பார்த்திருக்க முடியாது. சத்தியமா சொல்றாங்க, அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். சோ அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி போட்டி போட்டு போட்டி போட்டு அசிங்கப்படுறானுங்க. அதாவது நம்ம எந்திரிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பேசணுமே, பேசலன்னா முடியாது. அவங்களால டக்குன்னு எதுனா ஒண்ணு பேசணும், வேற வழி இல்லைல்ல. ஏன்னா பேசி அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. ஆனா அசிங்கப்படுறது யார் தெரியுமா? எதிர்கட்சிக்காரன் கிடையாது, சபாநாயகர். ஏய் நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. எங்க நடக்குமா? சபாநாயகர் சும்மா சொல்ல விடாதுங்க. அந்த மனுஷன் வச்சு செய்யறாப்புல.
முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சியர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. எங்கேயாவது நடக்குமாங்க? ஒரு அமைச்சரை தொடர்ந்துங்க தினமும் பாத்தீங்கன்னா யார் தினமும் வந்து யார் மொக்க வாங்குறன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 பேரு. ஒன்னு பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காப்புல, நம்பர் 1. அதுக்கு 2வது படியாக போது ஆதவ் அர்ஜுனா, 3வது பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், நேத்து பாத்தீங்கன்னா 4வது, அதாவது பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து இன்னைக்கு வாயை திறக்கல போல ஆளு ரமேஷ். சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? தூங்க முடியல. ரமேஷ், அதாவது இது 4 பேர் தான் போட்டி போட்டு பதிலடி கொடுக்குன்ற பேர்ல மொக்க வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவை. இன்னைக்கு பாக்குறேன் ஓப்பனா சொல்லிட்டாப்புல நிர்மல்குமார், அப்படியே பெரிய ஒரு அப்படியே என்ன சொல்றாரு, மனசுல பெரிய இது நினைப்பு இருக்கு. இது இந்த மூஞ்செல்லாம் எவனுக்குமே தெரியாது. விஜய்ன்ற ஒரு முகத்தால ஒரு அமைச்சர் ஆகிட்டு முன்னாடி உட்காந்து யாருன்னு தெரியும், யாருன்னு தெரிஞ்சும் இதான் ஒண்ணு பேசுறது ஒன்னும் தெரியாத தெரியல உங்களுக்கு. கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தா 3 தமிழர்கள் வந்து சுட்டு கொண்டாங்க. ஸோ அதை பத்தி வந்து பேச சொல்றாங்க. அதை விட்டு இவங்க போராட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், பொய்யான உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே திமுகவை சாடி இருக்காப்ல. உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நானா? அங்கேருந்து கண்ணியமா பேசு, என்ன பேசணுமோ அதை பேசு. நீங்க பேசுறத அவை குறிப்பில் நீக்கிறேன். இந்த வீடியோ போடுப்பா. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா? தினம் இவரு மட்டும் இல்ல, ஆதவ் அர்ஜுனா எப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமான ஆளாந்தா, தைரியமான சட்டசபையில உட்காந்து தைரியமான ஆளாந்தா. என்ன பேச்சு இது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 56 பேர் தான், நாங்க எத்தனை பேர் தெரியுமா? நாங்களாம் பேச ஆதவ் சார், அமைச்சர் சார், நீங்க சாம்பார் ஆப் எனக்கு. அமைச்சர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருன்றது புரிஞ்சுக்கோங்க. அமைச்சர் மாதிரி பேசுங்கன்னா நீங்க 56 பேரு, நாங்க எத்தனை பேர்? 108 பேரு. சண்டை போடுறீங்களா? உள்ள கல்டா பண்றீங்களா? சபாநாயகரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, இவங்க எல்லாம் பேசும்போது அவர் எடுத்துனா மாறுது மூஞ்சி. இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கின்னு ஏதாச்சும் எசகு புசா பண்ணிட்டு சர்ச்சா போயிட்டு கருத்துட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுருவானுங்க போலகுதுன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி அப்படிதாங்க இருக்கு. பண்றாங்க இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான்.